ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பிரசித்தி பெற்ற பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா நடைபெற்று வருகிறது. அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் குணசேகரன் வழங்கும் தகவல்களை நேரலையில் பார்க்கலாம். குணசேகரன், இந்த குண்டம் திருவிழாவின் சிறப்பம்சங்கள் என்னென்ன விவரங்கள்? நிச்சயமாக இந்த ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய பாரியூரில் சுமார் 700 ஆண்டுகள் பழமையான ஒரு பிரசித்தி பெற்ற குண்டத்து காளியம்மன் கோவில் இருக்கிறது. ஆண்டுதோறும் இந்த கோவிலில் மார்கழி மாதம் நடைபெறக்கூடிய இந்த குண்டம் திருவிழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டாய் பொறுத்த வரைக்கும் கடந்த மாதம் 25ஆம் தேதி இந்த குண்டம் திருவிழா என்பது பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. அதற்கு பிறகாக தொடர்ச்சியாக பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் நேற்று மாவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவினுடைய மிக முக்கிய நிகழ்வான இந்த குண்டம் திருவிழா இன்று அதிகாலை தொடங்கி தற்பொழுது விமரிசையாக நடைபெற்று வருகிறது. காலை சக்தி அழைத்தலுடன் தொடங்கிய இந்த திருவிழாவின் தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் மூலவர் அம்மன் வீட்டு இருக்கக்கூடிய நிலையில் குண்டம், அதாவது கோவிலுக்கு முன்பாக சுமார் 60 அடி நீளத்திற்கான அந்த குண்டம் தயாரிக்கப்பட்டு அதற்கான அந்த பூஜைகள் நடத்தப்பட்டன. அதற்கு பிறகு கோவில் முன்பாக இருக்கக்கூடிய அந்த கொடி கம்பத்தில் விளக்கானது நந்தா தீபமானது ஏற்றப்பட்டதை தொடர்ந்து தலைமை பூசாரி அந்த குண்டத்திற்கு பூஜைகள் செய்து முதலாவதாக அவர் குண்டம் இறங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதற்கு பிறகு கடந்த 15 நாட்களாகவே இந்த கோயிலுடைய இந்த பண்டிகை தொடங்கியதிலிருந்து காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவில் முன்பாக நேற்று முதலே வந்து காத்திருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அனைவருமே தற்பொழுது வரிசையாக ஒருவர் பின் ஒருவராக ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என அனைவருமே மனமுருகி அந்த வேண்டி அந்த குண்டத்தில் இறங்கி தீமிதித்து அம்மனை வழிபட்டு வருகின்றனர். இன்னும் ஏராளமான பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் மட்டுமல்லாமல் திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் அண்டை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இந்த பக்தர்கள் பங்கேற்பது வழக்கம். அதுபோன்றுதான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது நேற்று முதலே இந்த அதிகாலை குளிரையும் பொருட்படுத்தாமல் ஒரு நீண்ட வரிசையில் இந்த குண்டம் இறங்குவதற்காக காத்திருக்கிறார்கள். இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட கூட கருத்துக்களை கேட்கலாம். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? வருஷம் வருவீங்களா? இங்க வந்துட்டு போறதுனால என்ன மாதிரியான இது கிடைக்கும்? நடக்குதுங்க. நாங்கள் கொடுவாய்ங்க. நாங்கள் வருஷம் வர்றாங்க, விரதம் இருந்து வர்றாங்க. 5 நாள் விரதங்க. உடம்பு சரியானது இருந்தால் நல்லா இருதுங்க, நல்லா இருக்குங்க. நாங்களும் கொடுவாய் தாங்க, திருப்பூர்லேருந்து வராங்க. உடம்பு சரியில்லை, இல்லை ஏதாச்சும் வேண்டுதல் வச்சுருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து வேண்டி நாங்கள் இந்த மாதிரி குண்டை இறங்குறப்ப வந்து அது நல்லபடியாக அது நடந்துருது. அதனால் நாங்கள் வருஷம் வந்து தவறாமல் வந்து விரதம் வந்து நேர்த்திக்கடனை வந்து செலுத்திட்டு போயிடுவோம். இப்போ நாங்கள் நைட்டு 10-11 மணிலேருந்து நின்றுட்டுருக்கோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? இது என்ன கோயிலோட சிறப்பு என்ன? நான் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் பெருந்துறை வட்டம் நல்லாம்பட்டி கிராமத்துலேருந்து வரேங்க. என் பேர் வீரமணிங்க. நான் வந்து இந்த கோயிலில் நான் இங்கே தான் பிறந்தேங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அதனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த கோயிலுக்கு வந்து நான் பூ குண்டம் மதிக்கிறது வழக்கங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அதனால் எங்கள் வேண்டுதல் எல்லாமே உடனே நிறைவேறுங்க. அதனால் மற்ற மக்கள் யாருக்காவது ஏதாவது குறைகள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டுதல் வச்சிங்கன்னா நிறைவேறும். இவர்களை போலத்தான் ஒரு மிகுந்த பய பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இந்த சுவாமியை வழிபடுவதற்காக ஏராளமான பக்தர்கள் வந்து காத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்று மதியம் வரைக்குமே இந்த குண்டம் திருவிழா என்பது நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாளை தேரோட்டமும் நாளை மறுதினம் மலர் பல்லக்கு ஊர்வலமும் நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.